எந்த ஒரு மசாலாவுமே அரைக்காம சூப்பரான டேஸ்ட்டில் நாட்டுக்கோழி வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ரொம்பவே ஈஸி அண்ட் குயிக்காக செஞ்சிடலாம். இதுக்கு அடுப்பில் ஒரு குக்கரை வச்சு நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலை எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா சின்ன வெங்காயத்தை வெட்டி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். அதை வந்து அதில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை இதையும் சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எதுவுமே நீங்கள் வந்து சேர்க்க தேவையில்ல. அதுக்கப்புறமா இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு போட்டுட்டு வரமிளகாயை விதை இல்லாமல் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வரமிளகாயும் அதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து இதுக்கு மசாலா வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து தனி மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள். குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா நீங்கள் மல்லித்தூள் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ணி நாட்டுக்கோழி வாங்கி வச்சுருக்கேன். அதையும் வந்து நீங்கள் அதில் சேர்த்துக்கோங்க. நாட்டுக்கோழி இல்லைன்னா நீங்கள் பிராய்லர் கோழியில் கூட செய்யலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் எல்லாத்தையும் அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. சிக்கன் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடி ஒரு 4 விசில், நல்லா லாங் விசிலாக 4 விசில் வரணும். 4 விசில் வந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி மீதி இருக்க தண்ணியை நல்லா சுண்ட வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பர் டேஸ்ட்டில் நாட்டுக்கோழி வறுவல் ரெடி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.